ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய யூஎன் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர்ல உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க யூஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணலனாலும் ஆன்லைன் மூலமா வந்து செக் பண்ணலாம். யூஎன் நம்பர் லாகின் பண்ணாமையே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கண்டிஷன் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து 2 யூஎன் அக்கௌண்ட் இருக்கு. ஏற்கனவே ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணியிருக்காரு, அங்க ஒரு யூஎன் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு கம்பெனியில ஜாயின் பண்றாரு. அங்க தெரியாதனமா அவர் ஃபர்ஸ்ட் யூஎன் வந்து கொடுக்காம வச்சுட்டாரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, 2வது ஒரு யூஎன் நம்பர் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட 2 யூஎன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூஎன் அக்கௌண்ட்டை வந்து 2வது யூஎன் அக்கௌண்ட் கூட மெர்ஜ் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்ணும்போது உங்களுடைய பெயர் வந்து ஃபர்ஸ்ட் யூஎன்ல தப்பா இருக்குது அல்லது டேட் ஆஃப் பர்த் தப்பா இருக்குது அப்படிங்கிற எரர்னால அவருடைய யூஎன் அக்கௌண்ட் மெர்ஜ் ஆகாம இருக்குது. அப்போ அவருக்கு வந்து தெரியணும், அப்ப ஃபர்ஸ்ட் யூஎன் அக்கௌண்ட்ல எந்த மாதிரி நம்மளுடைய பெயர் வந்து கொடுத்துருக்காங்க, இனிஷியல் முன்னாடி போட்டிருக்காங்களா, பின்னாடி போட்டிருக்காங்களா, இனிஷியல் ஃபுல்லாவே எழுதியிருக்காங்களா, அல்லது டேட் ஆஃப் பர்த்ல டேட் தப்பா போட்டிருக்காங்களா, மந்த்தா இயரா அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா அவரு நேரா பிஎஃப் ஆஃபீஸ் மூலமாவோ அல்லது இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் போர்ட்டல் மூலமாவோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவருடைய யூஎன் அக்கௌண்ட்டை மெர்ஜ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பட் அப்போ அதிகமாக சப்ஸ்கிரைபர் இல்லாத காரணத்தினால அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேரலை. இப்போ நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, இந்த வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த லிங்கை டைரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் சிஓசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார் சிஓசி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்மளுடைய யூஏஎன் நம்பர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஸோ எந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுடைய டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணோம் அல்லது பெயர் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுடைய யூஏஎன் நம்பர் மட்டும் இந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு ஒரு கேப்சா இருக்கும், அதையும் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த யூஎன் அக்கௌண்ட் கூட எத்தனை பிஎஃப் மெம்பர் ஐடி இருக்கு, எத்தனை பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லாமே இந்த மெம்பர் ஐடி அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த யூஎன் அக்கௌண்ட் கூட எத்தனை பிஎஃப் மெம்பர் ஐடி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல எந்த பிஎஃப் அக்கௌண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் அல்லது பேர் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு மட்டும் போதும். இதுக்கு ஓடிபி இதெல்லாம் எதுவுமே கேட்காது, டேரெக்டா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிற இந்த பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய யூஎன் அக்கௌண்ட்லேயும் இதே மாதிரி தான் பெயர் இருக்கா அப்படின்ட்டு. சப்போஸ் பெயர் மாறி இருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய யூஎன் அக்கௌண்ட் கூட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களால் ஆன்லைன் மூலமாக மெர்ஜ் பண்ண முடியாது. நேரடியாக நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ் போகணும் அல்லது இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அல்லது இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த கம்பெனி வந்து இப்போ லைவ்ல தான் இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய பெயர், அதுக்கு கம்பெனியினுடைய அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிஎஃப் கோடும் கொடுத்துருப்பாங்க. இது தேவைப்பட்டால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.